Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிது தெக்கணமும் அது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. பேட்ரிஷியன் கல்லூரி தமிழ்துறை படைப்பரங்கம் வாயிலாக நடைபெறும் முதல் நிகழ்ச்சி வானவில் பண்பாட்டு மையம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் இணைந்து வழங்கும் கல்வித்தளம் அனைத்தும் பாரதி என்ற தலைப்பில் இந்நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகாக வரவேற்புரை தமிழ் மொழித்துறை தலைவர் பேராசிரியர் திருமிகு மேரி ஜூலி அவர்கள். அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். வானவில் பண்பாட்டு மையம் மற்றும் பெட்ரிஷியன் கல்லூரியின் தமிழ்துறை படைப்பரங்கமும் இணைந்து நடத்தும் எனக்குள் பாரதி என்ற இப்பேச்சு போட்டியினை நடத்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். அவ்வகையில் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இப்பெட்ரிஷியன் கல்லூரியை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் எம் கல்லூரி இயக்குனர் மற்றும் செயலர் அருள் சகோதரர் நவீன் பிரான்சிஸ் ஐயா அவர்களையும் எம் கல்லூரியை பலவித வளர்ச்சி நிலைக்கு நெறிப்படுத்தி ஊக்கமூட்டி செயலாற்றும் கல்வி இயக்குனர் முனைவர் ஃபாத்திமா வசந்த் அம்மா அவர்களையும் எம் கல்லூரியில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உடன் இருந்து செதுக்கி வடிவமைத்து கொடுத்து ஒளி விளக்காக திகழும் எம் கல்லூரி முதல்வர் முனைவர் கீதா ரூஃபஸ் அம்மா அவர்களையும் எண்ணற்ற திட்டங்களை வகுத்து முனைப்புடன் செயலாற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊன்றுகோலாக திகழும் துணை முதல்வர் முனைவர் அனந்த பிரியா அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சிறப்பாக இவ்விழாவினை மெருகு ஊட்டுவதற்கு தலைமை தாங்கியுள்ள நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா. இவரை அறியாதவர்கள் யாரும் இலர் என்பது முற்றிலும் உண்மையே. ஐயா அவர்கள் தினமணி இதழில் சமூகம் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்யும் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. பல்வேறு இதழ்களிலும் குறிப்பாக இணைய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றி ஒளிரக்கூடியவர். சிறந்த எழுத்தாளர் மட்டுமல்லாது இலக்கியம் ஆன்மீக சொற்பொழிவாளராகவும் ஒளிரக்கூடியவர். விருது என்பதே விரும்பி கொடுப்பது. அவ்வகையில் பஞ்சாசன்யம் விருது, அனந்தாச்சாரி விருது, லில்லி தேவசிகாமணி விருது போன்ற எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர் நம் சிறப்பு விருந்தினர். இப்பேற்பட்ட பல்வேறு ஆளுமைகளையும் திறமைகளையும் கொண்ட
முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெட்ரிஷியன் தமிழ்துறை பெருமிதம் கொள்கிறது. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற முனைவர் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வானவில் பண்பாட்டு மையத்திலிருந்து வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் குழுமத்திலிருந்து வருகை புரிந்துள்ளவர்களையும் வரவேற்கின்றேன். எம் துறை சார்ந்த பேராசிரியர்கள், பிற துறை பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள் என்று இங்கு குழுமி உள்ள ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி. தமிழ்துறை படைப்பரங்கம் வாயிலாக நடைபெறும் இந்நிகழ்ச்சியின் விழா பேருரை மற்றும் சிறப்பு விருந்தினரின் அறிமுக உரையை பேராசிரியர் இரா ஏ ராஜசேகர் ஐயா அவர்கள் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கடையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழையன் உயிர் என்பேன். அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். எனக்குள் பாரதி என்கிற இந்த ஒற்றை வரியை தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்கள் மனங்களிலும் வேரூன்று வைக்கிற விழாதான் இந்த விழா. குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் பாரதி என்கிற மாபெரும் ஆளுமை குறித்த எண்ணத்தை, சிந்தனையை, செயலை விதைத்துவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை அதன் வாயிலாக விளைவிக்கக்கூடிய ஒரு பெரும் திரளான கதவை இந்த விழா திறந்து வைக்கிறது. அந்த வகையில் இந்த விழாவை நிகழ்த்துகின்ற எங்கள் கல்லூரியை தேர்ந்தெடுத்து நிகழ்த்துகின்ற வானவில் பண்பாட்டு மையத்திற்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களுக்கும் கல்லூரியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் முதலில் ஒரு பலத்த கரவோசையோடு பதிவு செய்கிறோம். கல்வி தளம் அமைத்தும் பாரதி என்கிற அளவில் பாரதியை முழுமையாக கொண்டு சேர்க்கிற இந்த விழாவிற்கு நமது கல்லூரியில் இருக்கிற அனைத்து துறைகளுக்கிடையேயான ஒரு பேச்சு போட்டியை நிகழ்த்தி அந்த பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற 5 மாணவர்களை இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த 5 மாணவர்கள் இப்பொழுது இந்த மேடையில் உரையாற்றிருக்கிறார்கள். இந்த உரையாற்றிருக்கிற இந்த 5 மாணவர்களில் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்ற வகையில் 3 மாணவர்களை தேர்ந்தெடுக்க உள்ளோம். அந்த 3 மாணவர்களில் முதல் பரிசை தட்டிச் செல்கிற அந்த மாணவரை, அந்த மாணவியை மாநில அளவில் நடைபெறுகிற அந்த பேச்சு போட்டிக்கு இங்கிருந்து அனுப்புவதாக உள்ளோம். ஆக மிக முக்கியமான ஒரு பேச்சு போட்டி நிகழ்வு. மாணவர்கள் மத்தியில் பேச்சாற்றல் வளர வேண்டும் என்கிற நோக்கத்தை தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கிறது நமது கல்வி நிறுவனம். அந்த வகையில் நமது அருட்சகோதரர் அவர்கள் நவீன் பிரான்சிஸ் அவர்களும், நமது கல்லூரியின் முதல்வர் ஆரோக்கியமேரி கீதா ரூபஸ் அம்மா அவர்களும், நமது கல்லூரியினுடைய கல்வி இயக்குனர் ஃபாத்திமா வசந்த் அம்மா அவர்களும், கல்லூரியினுடைய துணை முதல்வர் அனந்தபிரியா அவர்களும், பல்வேறு பேராசிரியர்களும் துறை தலைவர்களும் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை விதைத்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் இந்த விழாவுக்கு மிகச்சிறந்த ஒரு அனுமதி வழங்கி மாணவர்கள் மத்தியில் ஒரு உயர்ந்த சிந்தனை வளர்த்தெடுக்கும் நோக்கத்தில் இந்த விழா நடைபெறுகிறது. இந்த விழாவுக்கு யாரை நாம் சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம் என்று நினைத்தபோது இந்த விழாவுக்கு மிக பொருத்தமாக பன்னெடும் காலமாக இலக்கியத்திலும், பேச்சிலும், எழுத்திலும், பத்திரிகையிலும் மாபெரும் ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா எழுத்தாளர், பேச்சாளர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பலத்த கரோசை எழுப்பி நாம் அவரை வருக வருக என நாம் வரவேற்கலாம். ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் தமிழ் பத்திரிகை உலகில் நேர்கொண்ட பார்வையோடு மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் எழுத்தாளுமை. மனத்துக்கண் மாசிலன் என்கிற வள்ளுவத்தின் அறம் நோக்கி மட்டுமே இவரின் எழுத்து பயணிக்கிறது. பேரன்பும் பெரும் கருணையும் தமது இயல்பாக கொண்ட மனிதர் இவர். இளம் படைப்பாளுமைகளை இடம் கண்டு வளர்த்துவிடும் தனித்துவம் இவருடையது. பேச்சோ எழுத்தோ தான் கேட்கும் வார்த்தைகளை உருட்டி விளையாடி விட வைக்கும் மொழி கிடங்கு இவர். தீபம் நா பார்த்தசாரதி அவர்களின் மாணவர், தீபம் இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றியவர், தினமணி கதிரில் மட்டும் 1/4 நூற்றாண்டு காலம் பணியாற்றியவர். தற்போது அமுத சுரப்பி இதழினுடைய ஆசிரியராக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். பத்திரிகையாளராக தடம் பதித்து மூத்த எழுத்தாளர்களின் அன்பையும் பாராட்டையும் பெற்றவர். பத்திரிகையாளராக, எழுத்தாளராக, கணினி இதழ்களின் ஆசிரியராக, கவிஞராக, நூலாசிரியராக தன்னை பன்முக தோற்றத்துடன் அடையாளம் கொண்டவர் இவர்.
சிவப்பாய் சில மல்லிகைகள், பட்டொலி வீசி, சிறுகதை தொகுப்பு, கோதை நாயகியினுடைய இலக்கிய பாதை, இந்திய இலக்கிய சிற்பிகளின் வரிசையில் நா. பார்த்தசாரதியினுடைய வாழ்வும் பணியும் உள்ளிட்ட ஏராளமான நூல்களுக்கு சொந்தக்காரர் இவர். மேலும் பல கட்டுரை தொகுப்புகளும் ஆராய்ச்சி தொகுப்புகளும் பக்தி சார்ந்த பல்வேறு நூல்களும் தொடர்ந்து அவருடையது வெளிவந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக அகில இந்திய வானொலி நடத்திய தேசிய ஒருமைப்பாட்டு கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளர் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். சிறுகதைகளுக்கான இலக்கிய சிந்தனை பரிசு, பாஞ்சசன்யம் விருது, அனந்தாச்சாரிய விருது, லில்லி தேவசிகாமணி விருது போன்றவற்றையும் பெற்றுள்ளார். தற்கால தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென்று தனித்துவம் காட்டி செம்மாந்து நிற்பவர். சென்ற தலைமுறைகளை எழுத்தாளர்களை சந்தித்து பேட்டி கண்டு அவர்களினுடைய ஆளுமையை தொடர்ந்து அடையாளம் காட்டி வருபவர். இத்தகைய பெருமைக்குரியவர். நான் கல்லூரி படிக்கும் பொழுது 20 ஆண்டுகளுக்கு முன்னர் மாநில அளவில் நடைபெற்ற ஒரு பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றேன். அந்த முதல் பரிசு பெற்ற அந்த நிகழ்வுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற சங்கராச்சாரிய அவர்கள் நடுவராக சிறப்பு விருந்தினராக வந்து அந்த பரிசளிப்பு நடக்கிற அந்த விழாவுக்கு அவர் சிறப்பு விருந்தினர். அவருடைய 50வது துறவரம் பூண்ட அந்த நூற்றாண்டு, அந்த பொன்விழா ஆண்டு, அந்த விழாவில் பல்வேறு நபர்களுக்கு அவர் பரிசு அளித்து கொண்டே இருந்தார். நான் விரும்பி எனக்கு திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் பரிசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அந்த விழா குழுவினரிடம். அந்த மேடையில் எனக்கு மட்டுமே அவர் பரிசு வழங்கினார். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் கைகளால் பரிசு பெற்றவன் நான் என்ற ஒரு பெருமையும் இந்த நேரத்தில் நான் சுட்டி, அத்தகைய நான் மிகவும் விரும்பும் நேசிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மொழியாளுமை, எழுத்தாளுமை, சிந்தனையாளுமை, மனதாளுமை கொண்ட ஒரு மாபெரும் எழுத்தாளர் நமது கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வருக வருக என மீண்டும் வரவேற்று, இந்த எனக்குள் பாரதி என்கிற இந்த பேச்சு போட்டி தான் இந்த விழாவினுடைய பொருண்மை, இந்த விழாவினுடைய நோக்கம் அதுதான். இந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றி தரும்படி ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை பணிந்து கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு கல்லூரியின் முதல்வர் அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள், சிறப்பு பரிசும் வழங்குவார்கள். மொழித்துறை தலைவர் புத்தகம் வழங்கி சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்வார்கள். தமிழ்துறை வாயிலாக படைப்பரங்கம் என்ற படைப்பாளுமைகளை வளர்க்கின்ற இந்த அரங்கத்தின் வாயிலாக நடைபெறுகிற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க வருகை தரும் சொல்லும் செயலும் வெல்லும் என்று செயலாற்றும் ஆற்றல் மிகு கல்லூரியின் முதல்வர் அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றேன். நம் கல்லூரிக்கு வருகை தந்திருக்கும் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு கல்லூரி சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம் சிறப்பு விருந்தினர் இக்கல்லூரிக்கு வந்தது கல்லூரிக்கு சிறப்பை ஏற்றுகின்றது. அவ்வகையில் நம் தமிழ் துறை ஆனது கல்வி தளம் அனைத்திலும் பாரதி என்ற தலைப்பில் இந்த கல்வி அரங்கை கூட்டியமைக்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், பாரதி கண்ட புதுமை பெண் ஆக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. ஏன்னா நான் நிறைய பாரதியார் பாடல்களை படித்திருக்கின்றேன். புதுமை பெண் என்ற சினிமாவையும் பார்த்திருக்கின்றேன்.
அது என்னுடைய கல்லூரி வயது. ஒரு பெண்ணால் என்ன சாதிக்க முடியும் என்பதை நமது கவிஞன் பாரதி மிக சிறப்பாக நம் மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். அவரால் பல பெண்கள் தன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நம்ம பார்க்குற சில விஷயங்களை நம்ம இம்பாய்ப் பண்ணோம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படின்னு அன்னைக்கு பார்த்த அந்த ஒரு மூவி, ஒரு சிறப்பு மூவி, அது புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரதிய பேஸ் கொண்டு அன்னைக்கு எடுத்த அந்த மூவினால் எத்தனையோ பெண்கள்னால் வீட்டுக்குள்ளே பூட்டி இருக்கணும் அப்படின்றது இல்லாமல் பெண்கள் வெளியிலே வந்து இன்றைக்கி எத்தனையோ சாதனைகளும் நம்ம படைத்திருக்கிறோம். விண்வெளியில் கூட சாதனை படைத்து 8 நாட்களில் திரும்ப வேண்டியவர்கள் இன்னும் திரும்பாமல் இருப்பதையும் நீங்கள் கண்டறிந்திருக்கிறீர்கள். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு விண்வெளியில் யார் இருக்காங்க? விண்வெளியில் பறந்து கொண்டு இன்னும் திரும்புவதை நிச்சயமாக இல்லாமல் பறந்து கொண்டிருக்கும் பெண்மணியை உங்களுக்குலாம் தெரியுமா? யாராச்சும் ஒருத்தர் ஃபஸ்ட்டு பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லலை. ஓகே, யாராச்சும் சொல்கிறீங்களா? ஏஞ்சி நிறுத்துன்னு ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் தான் சொல்லணும். கல்பனா சாவ்லாமா? சரி, நீங்கள் ஒரு பரிசை இழந்துட்டீங்க. நான் ஒரு பரிசு கொடுக்கறதுக்காக தான் ஏஞ்சி நின்று சொல்லுங்கன்னு. ஏன்னா கும்பலில் சொல்லும் பொழுது யாருக்கு பரிசு கொடுக்கணும்னு தெரியாது. நீங்கள் ஏஞ்சி நின்று சொல்லாததுனால இந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கல. இல்லைன்னா உங்களுக்கு 200 ரூபா பரிசு இன்றைக்கி இருந்திருக்கு, அதை லூஸ் பண்ணிட்டீங்க. கேன்டீனில் நல்லா சாப்பிட்ருக்கலாம். ஓகே, நம்மெல்லாம் எதுக்கு இங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு திறனை வளர்க்க வேண்டும். நல்லா பேசுவோம். எப்போ பேசுவோன்னா, மேடைக்கு வரவங்களை பார்த்து சிரித்து பேசுவோம். தமிழ் தாய் வாழ்த்தை பாடும் பொழுது அதை பற்றி கமெண்ட் பண்ணி பேசுவோம். அப்படின்னு நமக்கு பேச்சாற்றல் நல்லா நிறையவே இருக்குது. ஆனால் மேடையில் வந்து நின்று தனித்துவமாக பேசுகிறதுக்கு சிங்கிளாக வரணும் அப்படின்னா அந்த கெத்து நம்மக்கிட்ட இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருக்கா அப்படின்னு பார்த்தா உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த திறமை இல்லாததுனால தான் நம்ம அங்கே உட்காந்துட்ருக்கோம். இன்னும் நிறைய பேர் பேச போகிறத நம்ம பார்க்குறோம். பட் ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் செலெக்ஷன் பண்ண அத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் என்னுடைய அப்ரிசியேஷன். பிகாஸ் இந்த பேச்சு திறனை இந்த கல்லூரியில் வளர்க்க வேண்டும், பட்டிமன்ற பேச்சாளராக நீங்கள் வர வேண்டும் என்பது பாரதிதாச தமிழ் மன்றத்தின் கனவு. அவர்கள் கனவு மட்டுமல்ல, என்னுடைய கனவும். காரணம்னா, டாக்டர் பர்வீன் சுல்தானா நானும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். என்னோடய ஸ்டார்டிங் கேரியர் ஒன்றா ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் போல் நானும் பர்வீன் சுல்தானும் ஒன்றா, நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிப்பேன், அடுத்தது அவங்க வருவாங்க. அப்படி தான் நாங்கள் கிளாஸ் ஆரம்பித்தோம். மணிக்கணக்காக பேசுவோம். இன்றைக்கி இந்த ட்ராவலில் இன்றைக்கி நாங்கள் திரும்ப பெட்ரிஷன் கல்லூரியில் நான் மீட் பண்ணுற பர்வீன் சுல்தானாவை ஆஃப்டர் so many years. ஸோ ஒரு உலக அளவில் தெரிஞ்சக்கூடிய ஒரு பெரிய நபராக, தமிழ்துறை தானே தமிழ் தானே இன்றைக்கு தமிழ் கூட பேச தெரியாமல் தமிழில் நம்ம ஃபெயில் எடுத்து மார்க் வாங்கிட்டு இருக்கிறோம். பேசிக்காக பாஸ் கூட வாங்க முடியாமல் இருக்கிறோம். அதனால் தயவுசெய்து தமிழ் திறமையை வளர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, பேச்சாற்றலை வளர்த்துக்கோங்க. அங்கே உட்காந்து பேசுறது ரொம்ப ஈஸி, கும்பலில் கோந்தா போடுறது ரொம்ப ஈஸி. அந்த பேச்சை கம்மி பண்ணி இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கிடையாது. கம்யூனிகேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க வேண்டிய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இப்போ சாரோட ஒரு 2 நிமிஷம் தான் நான் பேசினேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர் 2 minutes தான் பேசினேன். என்ன ஒரு நகைச்சுவை பேச்சு! வந்த 2 நிமிடங்களில் நகைச்சுவை வந்து அள்ளி போடாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறமை. ஆளை பார்த்து எதையுமே எடை போடக்கூடாது. ஸோ அவரோட பேச்சு திறமை எல்லாரையும் சிரிக்க வச்சுச்சு. அந்த நிமிஷத்தையும் நாங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் அவ்வளோ ஒரு ஞானம். அது கடவுள்கிட்டேருந்து வர்றது ஒரு பக்கம் இருக்க, நம்ம அதை வந்து டெவலப் பண்ணுறது செகண்டு. ஸோ அதை தயவுசெய்து டெவலப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பேச போகிற அத்தனை பேச்சாளருக்கும் நம்ம மரியாதை செலுத்தும் வண்ணம் காது கொடுத்து கேளுங்கள். முதல்ல காது கொடுத்து கேட்கும் பழக்கத்தை உண்டு பண்ணுங்கள். இல்லை என்றால் உண்டு பண்ணுங்கள். பேசுபவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள். அது யார் பேசினாலும் சரி. ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் லெவலில் செலக்ட் ஆகி இங்கே வந்திருக்காங்க. செகண்டு, இத்தனை பேர் முன்னாடி அவங்க பேச போகிறாங்க.
ஸோ அந்த பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உங்களுடைய ஒத்துழைப்பை எப்படி தருவீங்கன்னா அவங்களுக்கு கைத்தட்டுங்க. அவங்க பேசி முடிச்சோன்னே, பேசுகிற நேரத்தில் கைத்தட்டாதீங்க, பேசி முடிச்சோன்னே கைத்தட்டி உங்களுடைய ஊக்கத்தை கொடுங்கள். கண்டிப்பாக பன்மடங்கு அவங்க உயர்வாங்க உங்களுடைய கைத்தட்டுதல் மட்டும். ஸோ அதை மனதில் கொண்டு இந்த கருத்தரங்கை நடத்திய தமிழ்துறைக்கு நாம் அனைவரும் நன்றி கூறுவோம். ஸோ நன்றி மேரி ஜூலி அவர்களே மற்றும் டாக்டர் ராஜசேகர் அண்ட் சத்யபிரியா அண்ட் தனஞ்சயன் for organizing such a wonderful program. On behalf of the college management, our brother Naveen, Director and Secretary, our Academic Director Dr. Fatima Vasant, I would like to thank all of you for this wonderful event. Thank you once again. சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட ஆளுமைகள் அனைவரும் மேடைக்கு எதிரில் உள்ள இருக்கையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். 6 மாணவர்கள் பேச்சாளர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், இதழாளர் என்று கவிஞர் என்று பன்முக தன்மை வாய்ந்த ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களின் முன்னிலையில் இந்த பேச்சு போட்டியின் இறுதி போட்டி நடைபெற உள்ளது. இதற்கு நடுவராக ஐயா அவர்களிருந்து சிறப்பிப்பார். எனக்குள் பாரதி என்கிற தலைப்பின் கீழ் நடைபெறுகிற இந்த பேச்சு போட்டி கருத்து வெளிப்பாடு மொழி ஆளுமை என்கிற பிரிவின் அடிப்படையில் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்க இருக்கிறார்கள். இந்த 6 பேரில் 3 தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். 5 நிமிடங்கள் நீங்கள் உரையாற்ற வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த லாட் பிரகாரம் நீங்கள் வந்துடலாம். நம்பர் 1 அப்படின்னு கூப்பிட்டோன்னா நீங்கள் வந்துடுங்க. எண் 1. நம்மை வாழ வைக்கும் தமிழுக்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எனக்குள் பாரதி. இது வெறும் தலைப்பு மட்டுமல்ல, மாறாக பாரதியின் கவிதைகளாலும் பாடல்கள் மூலமாகவும் எனக்குள் ஏற்படுத்திய தாக்கம் என்று கூட கூறலாம். பாரதியின் பாடல்களும் கவிதைகளும் என் மனதை மட்டுமல்ல, இங்கு அமர்ந்துள்ள அனைவரின் மனதிலும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நம்புகிறேன். பாரதியின் பொன்மொழிகளில் எனக்கு பிடித்தவை அவரது நாட்டுப்பற்றும் பெண் விடுதலையும். இவை இரண்டையும் என் மனதில் எவ்வாறு மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை உங்களிடம் கூறுகிறேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சகத்திலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் போதெல்லாம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. இச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. அச்சமில்லை என்று தொடங்கும் இந்த பாடல் பள்ளி மாணவர்களிடையே ஒரு அச்சத்தை போக்கும் பாடலாக அமைகிறது. தமிழ் வழி கல்வியாக இருந்தாலும் ஆங்கில வழி கல்வியாக இருந்தாலும் மாணவர்கள் தனது வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த பாடலை கேட்டு மன தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொண்டுள்ளனர். அதே மன தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் எனது உரையை துவங்குகிறேன். நாட்டுப்பற்று. பாரத தாயின் அடிமைத்தனத்தை போக்கிய பாரதியாரின் பாடல்களை கேட்ட இளைஞர்கள் வீறு கொண்டு எழுந்தனர். சுதந்திர போராட்ட வீரர்கள் இவரது பாடல்களை கேட்டு போராட்டத்தில் இன்னும் ஆழமாக பதிந்தார்கள். சாதி கொடுமைகள், மதவெறி, பெண் அடிமைத்தனம் இவை யாவும் இவ்வுலகிலிருந்து அறவே ஒழிக்க பாடுபட்டார் பாரதி. இக்காலகட்டத்திலும் பெண் அடிமை, சாதி வெறி, மதவெறி என அனைத்தும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இழக்காமல் நாம் வாழும்போது நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நம்மால் முடிந்த செயல்கள், அதாவது நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதே அவரது எண்ணம். பெண் விடுதலை. விடுதலை போராட்ட காலத்தில் போராடிய வீரர்கள் மத்தியில் தேசிய விடுதலைக்கு மட்டுமன்றி பெண் விடுதலைக்காகவும் தேசிய விடுதலைக்காகவும் போராடிய ஒரே மாமனிதர் மகாகவி பாரதி என்று சொன்னால் அது மிகையாகாது.
பெண் விடுதலை எவ்வளவு முக்கியமானது என்று மக்களுக்கு உணர்த்தியவர் பாரதி என்று கூறலாம். அதனால்தான் அவர் எழுதிய பாடல்களிலும் கவிதைகளிலும் அவர் பெண்களை மிகவும் உயர்த்தி பாடியுள்ளார். அதற்கு சான்றுகளும் உள்ளன. அவர் பாடியதோடு மட்டுமல்லாமல் அவ்வாறு வாழ்ந்தும் காட்டியுள்ளார். அதற்கு ஒரு சான்றாக அவர் மனைவியுடன் ஒரு புகைப்படம் எடுத்திருப்பார். அதையும் அவர் குடும்பத்தினுடன் எடுத்த புகைப்படத்தையும் பார்த்தால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரே விஷயம்தான். நமது தாத்தா பாட்டி எடுத்த புகைப்படத்தில் நமது தாத்தா உட்கார்ந்து கொண்டும் பாட்டி நின்று கொண்டும் இருப்பார். ஆனால் பாரதி எடுத்த புகைப்படத்தில் அவரது மனைவி செல்லம்மாள் நாற்காலில் உட்கார்ந்து கொண்டும் பாரதி நின்று கொண்டும் இருப்பார். அதாவது அவரது மனைவி மிகவும் பவ்யமாக அவர் அருகில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். இப்படி புகைப்படத்தில் கூட பெண்களுக்கு மரியாதை கொடுக்கும் பாரதி பிறந்த நாட்டில் நானும் பிறந்திருக்கிறேன் என்பதில் மிகவும் கர்வம் கொள்கிறேன். பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் அவர் ஆற்றிய பணிகளை நினைக்கும் பொழுது ஒரு பெண்ணாக எனக்கும் மிகவும் பெருமையாக உள்ளது. இவ்வாறு எனக்குள் பாரதி அவரது பாடல்கள் மூலமாகவும் கவிதைகளின் மூலமாகவும் மாற்றத்தை கொண்டு வந்தது போல் என் பேச்சினால் உங்கள் மனதிலும் அதை பதிய வைத்திருப்பேன் என்று நம்புகிறேன். இந்த உரையை பாரதியின் ஒரு பாடல் மூலமாக நிறைவு செய்கிறேன். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, பிள்ளை கனியாமுதே ஆமுதே கல்லஞ்சிறு கமுதே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. நன்றி. வாழ்த்துக்கள். நம் எண் 2 உரையாற்ற வாருங்கள். தெளிவுடனே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்போர்க்கே கவி வளர உள்ளத்தில் கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையனைத்தும் நீ செய்யும் பணிகளன்றோ எனும் மகாகவி பாரதியின் சரஸ்வதி துதியை முன்வைத்து எனக்குள் பாரதி எனும் என் தலைப்பினுள் நுழைகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது நம் வள்ளுவனின் மொழி. அதையே என் ஆசான் பாரதியும் வாய்மொழிகிறார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்கிறார். பாரதியினுடைய முப்பெரும் படைப்புகளுள் என்னை மிகவும் ஈர்த்த படைப்பு அவருடைய பாஞ்சாலி சபதம். இந்திய விடுதலை போராட்டத்தை பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத மாதாவாகவும் உருவகப்படுத்தி அவர் எழுதியிருக்கிற காப்பியத்தில் எனக்கு தெளிவுற்ற ஒரு மந்திர சொல் குறித்து உங்களிடத்தில் நான் கூறுகிறேன். அதாவது சூதாட்டத்தில் தர்மன் தன்னுடைய மனைவியாகிய பாஞ்சாலியை தோற்கிறான். அகம்பாவத்தினுடைய உச்சத்திற்கு சென்ற துரியோதரன் தன்னுடைய தேரோட்டியை அழைத்து திரௌபதியை சென்று அழைத்து வருமாறு ஆணையிடுகிறான். தேரோட்டியும் திரௌபதி இருக்கும் இடத்திற்கு செல்கிறான். அங்கே திரௌபதிக்கும் தேரோட்டிக்கும் இடையில் நடக்கிற ஒரு உரையாடல் இது. அம்மா, சபைக்கு அழைக்கிறார்கள். திரௌபதி கேட்கிறாள், என்ன நடந்தது? தர்மன் ஆட்டத்தில் தம்மை இழந்தான், ஆகையால் உங்களை ராஜ சபைக்கு அழைத்து வர சொல்கிறார்கள். போய் சொல்லு, நான் வரக்கூடிய சூழல்ல இல்லை, நான் மாதவிடாயில் இருக்கிறேன், சபைக்கு வர முடியாது. இல்லைம்மா, கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. எனக்காக ஒரு விஷயத்தை போய் ராஜசபையில் கேட்டுட்டு வரியா? என்னம்மா? தர்மர் ஆடினார்ல, தாயம் விளையாண்டார்ல, முதல்ல அவர் தன்னை வச்சு விளையாடினாரா இல்லை என்னை வச்சு விளையாடினாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதற்கு நான் சபையில் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தாயே, நான் என் கண்கூடாக பார்த்தேன். பாரதி சொல்கிறார், அதை பாரதியினுடைய பாஞ்சாலி சபதத்தில் சொல்லப்படுது. அவர் உன்னை வைத்து தன்னை இழக்கவில்லை, தன்னை வைத்துதான் உன்னை இழந்தாரம்மா. பாஞ்சாலி சொன்னதாக பாரதி எழுதியிருக்கிற மந்திர சொற்கள் என்ன தெரியுமா? நாயகர் தான் தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை.
என்ன சாத்திரத்தால் என்னை துரோட்டிட்டார். அவர் தாயத்திலே விலைப்பட்டவர், புவியாலும் துருபதன் கண்ணினான். எங்க அப்பா பொண்ணுடா நானு, தர்மரோட மனைவி இல்ல. அந்தால் தோத்தவன், புள்ளை தாயத்திலே விலைப்பட்டவன், அவன் புவியாலும் துருபதன் கண்ணினான். போய் சொல்லு, வர முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு பாஞ்சாலி சொன்னதா பாரதி எழுதியிருக்காரு. நான் பாரதியோட கவித்துவத்தை எங்க தெரியுமா ரொம்ப வியந்து பார்த்தேன். நான் வியந்து பாரதியினுடைய கவித்துவத்தை பார்த்த இடம் என்ன தெரியுமா? இந்த சருக்கத்தின் இறுதியில் திருதராஷ்டிரன் திரௌபதியிடம் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறான். மா, நீ இந்த வீட்டினுடைய குலப்பெண், உனக்கு எதிராக எவ்வளவோ அநீதி நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிரு. நீ இந்த சபையிலிருந்து போறதுக்குள்ள நான் உனக்கு ஒரு 2 வரம் தரேன், அந்த 2 வரம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுக்க அப்படின்றாரு. அந்த அம்மா வச்சுட்டு எழுந்திரிச்சாங்க. கிருஷ்ணர்லாம் வந்துட்டாரு, அவளுக்கு வஸ்திரம்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் முடியுது. முடிகிற காட்சியில் திருதராஷ்டிரன் 2 வரத்தை கொடுத்தான். அவன் அந்த 2 வரத்துல என்ன தெரியுமா கேட்கிறா? என்னுடைய முதல் வரத்தினால் என் தாய் நாடு எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும். என்னுடைய 2வது வரம், இந்த அடிமையா இருக்கிற 5 பேருக்கு விடுதலை வேணும். தந்தேன் தந்தேன்னு சொன்ன திருதராஷ்டிரன் வினயமாக தலையில் அடித்து கொண்டு அழுதான். தாயே, உன்னோட விடுதலை நீ கேட்கவே இல்லையே தாயே, நீ அடிமையாகவே இருந்து விட்டாயே என்று வினயமாக சொன்ன திருதராஷ்டிரனை பார்த்து திரௌபதி சொன்னதாக பாரதி எழுதியிருக்கக்கூடிய மந்திர சொல் என்ன தெரியுமா? நான் தான் அடிமையே இல்லைங்கிறல்ல, எவன்டா எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? நான் தான் ஏத்துக்கலையே, இந்த 5 பேர் தான் தோத்தவனுங்க, நான் உன்னிடத்தில் தோற்கவில்லை. என் கணவனுக்கு கூட என்னை வைத்து ஆடுகிற உரிமை சட்டப்படி அவனுக்கு இல்லை. நான் சுதந்திரமானவள் என்று பாஞ்சாலி கூறியதாக பாரதி எழுதியிருக்கிறார். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் எனும் ஓர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று தமிழர் பெருமையை உலகிற்கு பறைசாற்றிய கவி அல்லவா பாரதி? அப்படி ஒரு கவி என்னுள் இருக்க மாட்டார், என்னுள் பாரதி இல்லை என்று எப்படி ஐயா சொல்ல முடியும்? என்னுள் இருக்கிற பாரதி மிக சிறந்த கவிஞர், எழுத்தாளர் மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரை மிக சிறந்த காதலன் பாரதி தான் ஐயா. ஏன்னா பாரதியார ஒரு நேர்காணல்ல கேட்டிருக்காங்க, பாரதி நீ இந்த உலகம் முழுக்க சுத்தி வந்துட்ட, பாரதி நீ இந்த உலகம் முழுக்க சுத்தி வந்துட்ட, இதுவரையும் உனக்கு திகட்டாத ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா சொல்லு பாரதின்னு சொன்னப்ப, எனக்கு நகரம் திகட்டி விட்டது, நாடு திகட்டி விட்டது, பசி திகட்டி விட்டது, மனிதர்கள் திகட்டி விட்டார்கள், என்னுடைய மனைவி செல்லம்மாவினுடைய ஒத்த சிரிப்பு இந்த நொடி வரையும் எனக்கு திகட்டலன்னு சொன்னாருன்னா, பாரதியை போல கவி எழுத மட்டுமல்ல காதலிக்கவும் யாராலும் முடியாது. பாரதியினுடைய சொற்களை சொல் சொல் என்று என்னா சொன்னாலும் மணியும் நேரமும் என்னை செல் செல் என்கிறது. நீங்கள் எனக்கு தோல்வி என்ற 3 எழுத்து கொடுத்தாலும், வெற்றி எனும் 3 எழுத்து கொடுத்தாலும், நன்றி என்று 3 எழுத்தோடு என் உரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். எண் 3 உரையாற்ற வருக. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளை முன்னிறுத்தி இங்கு கூடியுள்ள ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் எனது முத்தான மறுவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எனக்குள் பாரதி. பாரதி எனக்குள் மட்டுமா இருக்கிறார்? சொல்லுங்கள் பார்ப்போம். பாரதி எனக்குள் மட்டுமா இருக்கிறார்? இங்கு வீற்றிருக்கும் ஒவ்வொரு மாணவருக்குள்ளும் பாரதி இருக்கிறார் அல்லவா? செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் மரன் பெயர் போல் இளம் கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு.
பற்றியும் மிகவும் அழகாக கூறியிருக்கிறார். அவர் தமிழ்நாட்டை மட்டுமா கூறியிருக்கிறார், தமிழை பற்றி பேசும்போது தமிழ் என்றால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருதுங்கய்யா? தமிழ் என்றால் என்ன? தமிழுக்கு இரு கண்களாக இருப்பது என்ன? வீரமும் காதலும் தானே. அவர் காதலை மட்டுமும் சொல்லல, வீரத்தை பத்தியும் சொல்லல, பெண் விடுதலைக்காகவும் போராடி இருக்கிறார். பெண்கள் பூட்டிய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, அடுப்பங்கரையிலேயே இருக்கக்கூடாது, ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி பெண்களை வெளியே பூட்டிய இரும்பு கூட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் அல்லவா பாரதி. இது போல பெண்களுக்காகவும் சிறு குழந்தைகளுக்காகவும் போராடி பல நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு, கவிதைகளையும் இயற்றி இருக்கிறாரு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். எண் 4 உரையாற்ற வருக. இங்கே கூடி உள்ள அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பாரதி எவ்வளவு பாடுபட்டார் என்பதையும் தமிழ் மொழி எவ்வளவு முக்கியத்துவம் என்பதையும் உங்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வந்துள்ளேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழர்கள் உயிருக்கு மேல். தமிழுக்கு நிலவென்று பேர், அந்த இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்று இப்பாடலின் மூலம் தமிழின் சிறப்பை பாரதியார் நமக்கு உணர்த்தியிருக்கிறார். பாரதியார் சென்னைக்கு வந்தது தமிழருக்கும் தமிழகத்திற்கும் பாரத தேசத்திற்கும் நல்ல காலம். தாழ்வு நிலையில் கிடந்த மக்களை அவர்களை பெருமையை உணர்ந்து வீடு கொண்டு எழுவதற்கு பாரதியார் ஓங்கிய குரல் கொடுத்தார். செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலே என்று முழங்கினார். தமிழா கவனி, தமிழகம் ஒப்பற்றது, செல்வம் எத்தனை உண்டு பூமி மீதே, அவை யாவும் தந்த தமிழ்நாடு என்று மேலும் முழங்கினார். தமிழா கவனி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று மேலும் முழங்கினார். தமிழர்களின் உள்ளத்தில் மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்து வீறு கொண்டு தலை நிமிர்ந்து நின்றார்கள். பாரதியார் மக்களுக்காக மக்கள் பேசும் எளிய சொற்களிலே எழுதினார், பாடினார். எளிமையிலும் மணிமை வாய்ந்தது அவருடைய எழுத்துக்கள். சுற்றி நில்லாத பகையே துள்ளி வருகுது வேல், வலிமையற்ற தோழினாய் போ போ போ, மார்பிலே ஒடுங்கினாய் போ 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 என்ற இக்கவிதை வரிகள் எவ்வளவு எளிமையுடையவை, ஆனால் அதே வேளையில் அத்தனை வலிமை உடையவை. தமிழர் அந்த அமுதை மாந்தி களி கொண்டு நெஞ்சை நிமித்தி கண்களில் சுடர் வீச, நான் தமிழன், நான் ஒரு ஒப்பற்ற பழமை வாய்ந்த தமிழை பேசுகின்றவன். இந்த நாடு இளமவை அளித்த நாடு, திருவள்ளுவரை உலகிற்கே அளித்த உயர்ந்த நாடு. கம்பன் என்ற மாநிலரை பார்க்கும் போதெல்லாம் கண்டு வியக்கும்படி பெற்றெடுத்த தந்த நாடு, இணை இல்லாத நாடு என்று மாட்டட்டி சொல்லும் மண்ணை உடையவர்கள் ஆனார்கள். பாரதியார் பாடிய பாப்பா பாட்டு ஒவ்வொரு குழந்தையும் தாரக மந்திரமாக கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அது அத்தனை உயர்வானது. அதிலே பாரதியார் பாடுகிறார், தமிழ் திருநாடு தன்னை தந்த எங்கள் தாய் என்று போற்றினடி பாப்பா என்றும் சொல்லிலே உயர் சொல் தமிழ், அதை தொழுது படித்திடு பாப்பா என்றும் சொல்கிறார். இதில் தமிழ்நாட்டை மட்டும் எண்ணிக்கொண்டிராதே, பாரத தேசத்தையும் சேர்த்து எண்ண வேண்டும் என்ற ஒருமைப்பாட்டு உணர்வையும் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் விதைக்கிறார். இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழனுடைய உள்ளத்திலும் விதைக்கிறார் என்பதை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எண் 5 வாங்க உரையாற்ற வருக. அனைவருக்கும் வணக்கம். தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. பாரதி, நீ என்னை தமிழனாக இங்கு அடையாளப்படுத்தினார். உன்னை பற்றி போற்றி புகழ எனக்கு என்ன இருக்கிறது? உன்னை பற்றி போற்றி புகழ இந்த மேடை எனக்கு பற்றுமா? இவர்கள் கொடுத்த நேரம் எனக்கு போதாது. முண்டாசு கட்டிய பாரதி என்று உன் பேரை சொல்லும் போது நீ பாடிய பாடல் தான் என் நினைவிற்கு வருகிறது. ஓ
அதோட உள்ள அர்த்தத்தை படிக்கும்போது தான் தெரியுது. இங்கு அனைவருமே ஒன்றுதான். அனைவரும் கூடி சேர்ந்து விளையாட வேண்டும். அப்படி விளையாடினால்தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் என்று அவர் கூறுகிறார். 5 வயதில் இருந்தே அனைவரும் இங்கு ஒன்றுதான். வேற்றுமை பார்க்க கூடாது, மற்றவர்களை காயப்படுத்தி வாழக்கூடாது என்று இன்று வரைக்கும் நம் மனதில் உணர்த்தி இருப்பதால் நீ எனக்குள் பாரதியாக இருக்கிறாய். செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்பம் தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையார் நாடினும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. நான் பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தாலும் செந்தமிழுடைய தமிழ்நாட்டில் கேட்கின்ற இனிமையான சொற்கள் என் காது தேனாக வந்து பாய்கிறது என்று பாரதியார் கூறுகிறார். நீ தமிழ் மீது கொண்ட பற்றால் அன்று எட்டயாபுரமே உன்னை தமிழுக்கு பிள்ளையாக அழைத்தது. ஆனால் இன்று எனக்கு தமிழுக்கு தந்தையாகவும் எனக்குள் பாரதியாகவும் மொழிப்பற்றின் தலைவனாகவும் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் நாடு அங்கு பிரிட்டிஷ் கையில் துன்பப்பட்டிருக்கிறது என்று அறிந்த பாரதி, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சகத்து எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று விடுதலைக்காகவும் நம் நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காகவும் போராடினால் மாவீரனாய் என் நெஞ்சில் பாரதியாக இருக்கிறாய். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? கிடையாது. தமிழ் இதழில் கூட கார்ட்டூனை வெளியிட முடியும் என்பதை அறிந்து வ.உ.சி. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நான் கப்பல் வாங்க போகிறேன் என்பதனை கேலி படமாக தமிழ் இதழில் வெளியிட்டார். மோகத்தை கொன்றுவிடு, இல்லை என்றால் உயிரை விட்டுவிடு என்று என்னை போன்ற பெண்கள் இன்று சுதந்திரமாக நடக்க பெண்ணியத்துக்காக போராடி என் தலைவன் பாரதியை நம்மால் மறக்க முடியுமா? பெண்ணினத்துக்காக, ஒற்றுமைக்காக, விடுதலைக்காக, தமிழ் பற்றுக்காக உன்னை பற்றி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இவை அனைத்திற்குமாக எனக்காக நீ அன்று மூச்சு விட்டாய். இன்று நான் மூச்சு விட அன்று இதற்காக மூச்சை விட்டார் என்று உன்னை புகழ்ந்து பேசி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். எண் 6 உரையாற்ற வருக. சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும், சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என்று பல்லாற்றினும் பகுத்தாய்ந்து தேர்வு செய்யும் நடுவர் அவர்களே, போரின் யுத்தத்தை விட பேச்சு போட்டியின் யுத்தம் சிறப்பென்பார். அதற்கு இணையாக போட்டியிட வந்திருக்கும் சக போட்டியாளர்களே, தங்கள் செவியை தந்து என் கவியை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தூவுகிறேன். நாங்கள் தெரிந்து கொண்ட தலைப்பு எங்களுக்குள் பாரதி. பாரதியாரை பற்றி பேச வேண்டும் என்றால் அநேகம் உண்டு. முதல் 7 வள்ளல்கள் தமிழை புகழ்ந்தார்கள், இடையேழு வள்ளல்கள் தமிழை பாதுகாத்தார்கள், கடையேழு வள்ளல்கள் தமிழை வளர்த்தார்கள். ஆனால் இந்த ஒரு வல்லனோ தமிழுக்கு அணிகலன் பூட்டினார். ஆம், பாரதியை குறித்தே நாங்கள் பேச வந்திருக்கிறோம். பாரதியின் கண்ணாடியை சற்று கடன் வாங்கிய பின் தான் தெரியும் இவ்வுலகம் எவ்வளவு மாற்றம் அடைந்திருக்கிறது என்றும் இன்னும் எவ்வளவு மாற்றம் அடைய வேண்டும் என்பதையும் நான் கற்றுக்கொண்டேன். யாரிடமிருந்து? பாரதியிடமிருந்து. பாரதி எனக்கு சொல்லிக் கொடுத்த பல போராட்டங்கள் உண்டு. அதில் சிலவற்றை நான் உங்களுக்கு கூறுகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவருங்க பாரதி. கவிஞரும் கூட சொல்லலாம். எதை மாற்ற வேணும்னு நினைச்சாரோ அது எல்லாத்தையும் கவிதையாய் எழுதியவர். அதில் சிலவற்றை நான் கூறுகிறேன். பாரதி தமக்கு அருமை தம்பியாய் எண்ணிய நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தை நான் வாசித்தேன். மெய் சிலிர்த்து போனேன். ஆம், கல்வி பயன் பெற்ற தமிழ்நாடு என்றார். வீதிகள் தோறும் பள்ளிக்கூடம், அவை யாவிலும் நவீன கல்வி பாடம் என்ற வரைமுறையை எழுத்து வைத்தவர் பாரதி தான். அதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டது. அப்பொழுது இருந்தவர்களுக்கு பள்ளி என்ற ஒரு வசதி இருந்தும் அவர்களால் வர முடியாமல் போனது ஏன் என்றால் பணத்தினால். ஆனால் இன்றோ தமிழ்நாடு அரசு முதல் புதல்வன் என்ற
முதல் புதவன், புதுமை பெண் போன்ற பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருந்தும் மாணவர்கள் வராததை கண்டு பாரதியின் கண்கள் கசிந்தது, ரத்தமோ கொதிக்கிறது. இது மட்டுமா? ஜாதி பிரச்சனை, மத கலவரம் போன்ற ஒழிக்க முடியாத பிரச்சனைகளை குறித்து பாரதி பேசியுள்ளார். அதை நான் பார்க்கும் பொழுது எனக்குள் இருக்கும் பாரதி அம்பேத்கரின் வாசகத்தை வாசிக்கிறார். ஜாதி ஒன்று தான் உலகம் என்றால் வீசுகின்ற காற்றில் விஷம் பரவட்டும். அது மட்டுமா, பாரதியும் சொல்லுகிறார், ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்ற வரைமொழியை எடுத்து வைத்திருக்கிறார். பாரதி பேசுகிறதை நாம் கேட்டுள்ளோம், பாரதியின் வரைமொழிகளை நாம் கேட்டுன்றோம். ஆனாலும் இன்று வரை தமிழ்நாடு ஏன் மாறாமல் இருக்கிறது? தாழ்மை பற்றவர்கள் என்று அவர்களை தாழ்த்தும் சில முதலைகள் இன்னும் நீந்தி கொண்டு தான் இருக்கிறது. அதை நீங்கள் எப்பொழுது தாழ்மையிலிருந்து எழும்புவீர்கள் என்று நான் உங்களிடம் வினாவுகிறேன். இத்தனை குறைகளுக்குள் இன்னும் ஒன்றா என்றவாறு அமைந்துள்ளது பெண்களை பற்றிய பிரச்சனை. பாரதி பெண்களை பற்றி பேசும்பொழுது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆணும் பெண்ணும் ஓர் உயிரினின் இரு தலைகள் என்று எழுது, ஒன்றை ஒன்று சலித்ததல்ல. பெண்ணை அடைந்தவன் தன் கண்ணை அடைந்தான் எழுது என்று, பெண்ணை அடையாதவன் தன் கண்ணை இழந்தான் என்று எழுதுகிறார் பாரதி. பெண்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று இருந்த காலகட்டத்தில் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்று மாற்றியது பாரதியின் கவிகள் தானே. அதை நாம் எத்தனை பேர் இன்று மறந்திருக்கின்றோம்? வயநாட்டில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை பற்றி உங்களுடன் வினாவுகிறேன், உங்களுடன் கரைந்துரையாடுகிறேன். வயநாட்டில் சோர்வான கண்களுடன் சவாலான பணியை திறன்பட செய்த சிங்க பெண்மணி இராணுவ பொறியாளர் சீதா ஷெல்கேவை பற்றி சொல்லுகிறேன். ஆம், வயநாட்டில் இப்பொழுது சமீபமாக மலைச்சேர்வு ஏற்பட்ட போது ஒரு இரும்பு பாலம் இடிந்து விழுந்தது. அதை இந்த ஒரே பெண்மணி 48 மணி நேரத்தில் கட்டி முடித்தார். இதை நாம் பார்க்கும்போது எனக்குள் ஒரு சொல் எழும்பிற்று, இவள்தான் பாரதி கன்ற புதுமை பெண் என்று. இதை நான் காணும் பொழுது எனக்குள் இன்னும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது, ஏன் இதை போல இன்னும் பெண்கள் எழும்பவில்லை என்றும். இதற்குள் இன்னும் ஒன்ற மாதிரி இருக்கிறது. முகம் பார்த்து பேச வேண்டிய நாம் இன்று முகநூலை பார்த்து பேசுகிறோம். ஓடி விளையாட வேண்டிய நாம் இன்று பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்ல ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதை கண்ட பாரதி எனக்குள் இருந்து குமருகிறார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்தலாகாது பாப்பா என்று. பாரதியை பற்றி பேசும்போது எனக்குள் ஒரு கவியை தோன்றியது. சாதனை புரிய விரும்புகிறவன் புத்தகத்தோடு இருப்பான், சாதனை புரிந்தவனோ புத்தகத்தில் இருப்பான். உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தை கலந்து உயிர்மெய் எழுத்தாய் வார்த்தையை தொடுத்து செந்தேனாய் இனிக்கும் செந்தமிழில் என் உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். கீழே அமர்ந்துள்ள ஆளுமைகள் அனைவரும் மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் உட்பட கீழே அமர்ந்திருக்கிற ஆளுமைகள் மேடைக்கு அழைக்கின்றோம். நமது கல்லூரி கல்வி இயக்குனர் டாக்டர் ஃபாத்திமா வசந்த் அம்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்துறை தலைவர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வானவில் பண்பாட்டு மையத்திலிருந்து வருகை தந்திருக்கிற அம்மா ஷோபனா ரமேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். கல்லூரி முதல்வர் அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் பிரமுகர்களே, இளைய பாரத உறுப்பினர்களே, போட்டியில் கலந்து கொண்ட 6 பேச்சாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 6 பேர் போட்டியில் கலந்து கொண்டார்கள். 6 பேரில் 3 பேரை நீக்கிவிட்டு மீதி 3 பேருக்கு முதல் 2, 3 என
பரிசுகள் வழங்க வேண்டிய ஒரு சூழல். இன்றைக்கு பேசிய 6 பேருமே அவரவர் கண்ணோட்டத்தில் மிகச் சிறப்பாகத்தான் பேசினார்கள். என்னுடைய விமர்சனங்கள் தனியாக இருக்கிறது, அதை சொல்லவிருக்கிறேன். என்றாலும் கூட இத்தனை மாணவர்கள் கூடியிருக்கிற இந்த பெருங்கூட்டத்தில் 6 பேர் அச்சமில்லாமல் வந்து நின்று தங்களுடைய கருத்துக்களை சொன்ன அந்த விதத்திற்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சாற்றல் என்பது இயல்பாகவே சிலரிடம் இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். வாணி ஜெயராம், பி. சுஷீலா, சீர்காழி கோவிந்தராஜன் போன்றோரெல்லாம் குழந்தைகளாக இருந்தபோதே அவர்களுடைய அற்புதமான குரல் காரணமாக சிறந்த பாடகர்களாக பாடகிகளாக வருவார்கள் என்று அவர்களுடைய பெற்றோருக்கு தெரிந்திருக்கும். அந்த துறையில் அவர்கள் அனுமதித்து அவர்களை வளர்த்திருப்பார்கள். ஆனால் பேச்சாற்றல் நம்மிடம் இருக்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அது ஒரு சிக்கல். பேச்சாற்றலுக்கு அடிப்படையில் தேவையானது எக்ஸ்பிரசிவ் பவர் என்று சொல்லக்கூடிய வெளியீட்டு திறன். பல வருஷங்கள் முன்னால் 4 வயது உள்ள ஒரு ஆண் குழந்தை அர்ஜுன் என்கிற என்னுடைய எதிர் வீட்டு பையனை இடுப்பில் தூக்கி கொண்டு அவன் என்னிடம் பிரியமாக இருப்பான். வீட்டின் அருகே இருந்த நர்மதா விமென்ஸ் அகாடமியில் ஒரு கச்சேரியை கேட்க நான் போயிருந்தேன். பெரிய மேடை, முன்னால் ஜமக்காலம் இருந்திருந்தார்கள் பார்வையாளர்கள் அமர்வதற்காக. அந்த மேடையில் பாடகர், வயலின் கலைஞர், மிருதங்க கலைஞர், கடம் வித்வான் என்று 10-12 பேர் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் எதிரே ஜமக்காலத்தில் 4-5 பேர் தான் ஆங்காங்கே அமர்ந்திருந்தார்கள். பார்வையாளர்கள் மிக மிக குறைவான எண்ணிக்கையில். இடுப்பில் இந்த 4 வயது பையனோடு நான் உள்ளே போன போது எனக்கு ஒரு சிக்கல். இந்த காலமாக இருந்தால் என்னுடைய பேச்சு உங்களுக்கு போர் அடித்தால் அப்படி கைபேசி எடுத்துக்கொண்டு ஏதோ அழைப்பு வந்த மாதிரி காண்பித்து வெளியே போய்விடலாம். அந்த காலத்தில் கைபேசி கிடையாது. உட்கார்ந்து விட்டால் எழுந்து வெளியே வருவது என்பது சிரமமாக இருக்கும். அந்த சூழலை நான் கவனித்து கொண்டிருந்த மாதிரி அந்த 4 வயது பையனும் கவனித்து கொண்டிருக்கிறான். அவன் என்னிடம் சொல்கிறான், அங்கிள், ஜமக்காலம் பறக்காமல் இருக்க பேப்பர் வெயிட் மாதிரி அங்கங்கே உட்கார்ந்துருக்காங்களே என்று அவன் சொன்னான். அந்த சொன்ன சிந்தனையை வெளிப்படுத்திய முறையில் அந்த சிறு வயதில் ஒரு உவமையோடு அதை வெளிப்படுத்துகிற ஒரு ஆற்றல் அவனிடம் இருந்தது. அவன் சிறந்த பேச்சாளனாக, சிறந்த எழுத்தாளனாக வர முடியும். இத்தனை பேரில் இந்த 6 பேர் தான் மேடையேறி பேசுகிற ஒரு துணிச்சலோடு வந்து தங்களுடைய கருத்துக்களை உங்கள் கவனத்தை எல்லாம் ஈர்க்கிற மாதிரி, கூர்மையாக நீங்கள் கேட்கிற மாதிரி சொல்ல முடிந்தது என்றால் அந்த 6 பேருக்கும் நம்முடைய பலத்த கைத்தட்டல்கள், பாராட்டுக்கள் உரியன. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 6 பேரில் 3 பேரை நீக்கிவிட்டு 3 பேருக்கு பரிசு கொடுக்க வேண்டும். என்னுடைய இந்த பணியை நான் செய்கிற போது எனது எதிர்பார்ப்பு, இந்த 6 பேருமே எதிர்காலத்தில் ஒரு சுதா சேஷகன் மாதிரி, பாரதி பாஸ்கர் மாதிரி மிகச்சிறந்த பேச்சாளர்களாக உருவாவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கான அடையாளங்களை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களை பாராட்டி, நீங்கள் அப்படி வளர வேண்டுமானால் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டும். ஒருவர் நம்மை குறை சொல்கிறாரே, இந்த விஷயத்தை சொல்கிறாரே என்று சோர்ந்து தளர்ந்து விடக்கூடாது. ஒரு தொலைக்காட்சியில் பேச்சு போட்டி நடுவராக நான் இருந்து அதில் ஒரு பையன் பரிசு வாங்காமல், 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அவனை விலக்க நேர்ந்தது. விலக்கிய முக்கிய காரணம் அவனுக்கு உச்சரிப்பு சரியில்லை. அவன் மிகுந்த கண்ணீரோடு தன்னுடைய பெற்றோருடன் நின்று கொண்டிருந்தான். அவன் அருகே போய் நான் சொன்னேன், கவலைப்படாதப்பா, உச்சரிப்பு கொஞ்சம் திருத்திக்க, பயிற்சியில் வந்துடும், பிறகு நீ பெரிய பெரிய பரிசுகள் எல்லாம் வாங்கலாம் என்று சொன்னபோது அவன் கேட்ட கேள்வியால் அன்றிரவு எனக்கு உறக்கம் வரவில்லை. அவன் என்னிடம் கேட்டான், என்ன பிரச்சனை உனக்கு, பேசினா புரியுதில்ல, அப்புறம் என்ன என்று கேட்டான். உச்சரிப்பை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் இப்படி கேள்வி கேட்கிற இளம் தலைமுறையிடம் நம்முடைய கேள்வி, நீங்கள் ஆங்கிலத்தில் KNIFE என்பதை கனைஃப் என்று உச்சரிப்பீர்களா?
வேர்ல்டை world என்று உச்சரிப்பீர்களா? ஆங்கிலத்தில் சரியாக உச்சரிக்கிற நீங்கள் தமிழுக்கு என்று வருகிற பொழுது ஏன் லகர லகர லகரங்களில் சரியான கவனம் செலுத்துவதில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இங்கே பேசியவர்களில் ஒருவேளை பரிசு பெறுகிற குழந்தைகளிடம் கூட உச்சரிப்பு தடுமாற்றம் இருந்தது. உச்சரிப்பு மிகச்சிறப்பாக அமைந்தது என்பது 3ஆம் எண் பேச்சாளரான து மீனாட்சி அவர்களுடையது. மீனாட்சி யாருமா? உங்களுடைய உச்சரிப்பு சிறப்பாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு பரிசு கிடைக்குமா என்று சொல்ல முடியாது, அதற்கு அடுத்து வருகிறேன். மற்றபடி அஷ்னா கிறிஸ்டி அவர்கள், ரா பரத் அவர்கள், இந்த இருவருக்கும் கடைசியாக பேசிய தீபன் அவருக்கும் உச்சரிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆற்றல் சிறப்பாக இருக்கிறது, ஆனால் உச்சரிப்பு நன்கு அமைந்தால்தான் எதிர்காலத்தில் சிறந்த பேச்சாளராக நீங்கள் சோபிக்க முடியும். எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ, எங்கிருந்தோ ஒரு ஒளி வந்தது, அது எந்த ஆலயத்தின் ஒளியோ என்கிற மாதிரியான ஒரு வாணி ஜெயராம் பாடல் உண்டு. ஒளி என்பதை அவர் உச்சரிக்கிற அழகை நீங்கள் கேட்டால் அந்த உச்சரிப்பிற்காகவே அந்த பாடலை மறுபடி கேட்கலாம். தமிழினுடைய பெருமை என்பதே லகர 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 வேறுபாடுகள், அதை திருத்தமாக உச்சரித்து பழக வேண்டும். அதற்கு பயிற்சி இருக்கிறது. தமிழில் ஒரே ஒரு சொல் இருக்கிறது, அந்த ஒரே ஒரு சொல்லில் மட்டும்தான் லகரம் 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 மூன்றும் இணைந்திருக்கிறது. அந்த சொல் தொழிலாளி என்பது. இந்த ஒரு சொல்லை தவிர மூன்றும் இணைந்த சொல் தமிழில் கிடையாது. எனவே கண்ணாடி முன் நின்று தொழிலாளி 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 என்று மறுபடி நீங்கள் உச்சரித்து பழகினால் லகரம் 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 மூன்றுமே உங்களுக்கு இயல்பாக உச்சரிக்க வந்துவிடும். கிவா ஜெகநாதன் சொல்வார், வாழைப்பழத்தை தூக்கி கொண்டு ஒரு கிழவி கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டாள். கன்னியாகுமரியில் அது காய்வெட்டாக இருந்தது. வாகப்பகம் வாகப்பகம் என்றாள். திருநெல்வேலியில் இன்னும் கொஞ்சம் கனிந்தது. வாழைப்பழம் வாழைப்பழம் என்றாள். மதுரைக்கு வந்தால் சரியாக கனிந்திருந்தது. வாழைப்பழம் வாழைப்பழம் என்றாள். அப்படியே அவள் சென்னைக்கு வந்தபோது அது மிகவும் கனிந்து விட்டதால் வாழைப்பயம் வாழைப்பயம் என்றாள் என்று அவர் முடிப்பார். சென்னை மக்களுடைய உச்சரிப்பு என்பது மிக மிக சுமாராக இருப்பதால் நீங்கள் உச்சரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற என் கருத்தை முன்வைக்கிறேன். முதலாவது மாணவர் அஷ்னா கிறிஸ்டி. யாருமா அது? எந்திரிச்சு நில்லுங்க. நன்றி, உட்காருங்க. நீங்கள் பள்ளி மாணவர் என்று சொல்கிற அந்த நேரத்தில் அது பள்ளி மாணவர் என்று காதில் விழுந்தது. உச்சரிப்பை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். பெண் விடுதலை என்றெல்லாம் தலைப்பை சொல்லி நீங்கள் பேசினீர்கள். பேச்சு நன்றாக இருந்தது, ஆனால் ஒரு கட்டுரையை வாசிக்கிற மாதிரி தோன்றியது. ஒரு பேச்சை பேசுகிற பொழுது இயல்பாக அடுத்த தலைப்பிற்கு போக வேண்டுமே தவிர நடுநடுவே உள் தலைப்புகளாக பெண்ணியம், பெண்மை, விடுதலை என்றெல்லாம் சொல்வது அவ்வளவு சிறப்பான ஒரு பாணியாக அமையவில்லை. ஆனால் இந்த 6 பேரில் பாட்டு பாடிய ஒரே சகோதரி நீங்கள். அந்த வகையில் அதை பாராட்டுகிறேன். பாட்டு பாடுவது என்பது அந்த ஆற்றல் இருக்குமானால் அது பேச்சாளர்கள் சுலபமாக பார்வையாளர்களை கவர உதவும். அதோடு நேரத்தை அழகாக நீங்கள் கடத்தி கொண்டு போக முடியும் இனிமையாக. இரண்டாவது பேச்சாளர் ரா பரத். யாருப்பா? ரா பரத் மிகச் சிறப்பாக பேசினார். அவருக்கும் உச்சரிப்பு கொஞ்சம் சிக்கலாக இருந்தது. உட்காருங்கள். ஆனால் உங்களுடைய பேச்சினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம் என்பது நாடக பாணி. பேசுகிற போது அதை நடித்து காட்டினேன். பாஞ்சாலி சபதத்தை அப்படி நடித்து காட்டுவது எப்படி என்றால், என்று சொன்னால், என்று பேசினால் என்னெல்லாம் வராமல் அப்படியே உரையாடலாக அதை அமைப்பது. அப்படி அமைக்கிற போது நேரமும் குறையும், பார்வையாளர்களையும் கவர முடியும். அந்த நாடக பாணியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம். அது மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. உங்கள் அறுவரில் ஏறக்குறைய 3 பேர் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே, இன்ப தேர்மன் துப்பாய் இருக்காதிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே அந்த பாடலை மேற்கோளாக காட்டினீர்கள். கண்ணதாசன் ஒரு முறை திருப்பூரில் வந்து மேடையில் பேசினார். அப்போது பாரதியார் காலத்தில் இருந்த தமிழ்நாட்டிற்கும் அன்றைய கால தமிழ்நாட்டிற்கும் உள்ள வேறுபாட்டை புலப்படுத்த
இந்த செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்பதை பகடி செய்து அவராக ஒரு கவிதையை ஏற்று பாடினார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே ஒரு தேள் வந்து கொட்டுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலே இதெல்லாம் வரிசையாக அவர் பாடி கொண்டிருப்போம். அந்த நினைவுகள் வந்தன. இந்த இரண்டாவது எண்ணுக்குரிய பேச்சாளர் பரத் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. மூன்றாவது பேச்சாளர் து. மீனாட்சி, ரொம்ப சிறப்பான உச்சரிப்பு. நான் ஏற்கனவே சொன்ன உட்காரணுமா, மிக மிக அருமையாக பேசினீர்கள். ஆனாலும் இந்த 6 பேர் பேசிய இந்த பேச்சு எனக்கு அதிகம் பிடித்த பேச்சு உங்களுடையதாக இருந்தாலும் உங்களுக்கு பரிசு கிடைப்பது சிக்கல். காரணம் உங்களுக்கே தெரியும், குறைந்த நேரத்தில் அவசரமாக முடித்து விட்டீர்கள். ஏதோ ஒரு மனப்பதற்றம், அந்த மனப்பதற்றத்தை கடந்து நீங்கள் சரியாக முழுமையான நேரம் பேசியிருந்தால் ஒருவேளை முதல் பரிசை கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். இனிமேல் நீங்கள் சோர்வடைந்து விட வேண்டாம். பரிசு பெறாதவர்கள் கூட 100 கிராம் கனம் கூடியதால் பரிசு இழந்த மல்யுத்த வீராங்கனை மாதிரிதான் எல்லோருமே தகுதியானவர்கள் தான். என்றாலும் இந்த காரணங்களால் தான் நீங்கள் பரிசு இழக்கிறீர்கள். அதை சொல்ல விரும்புகிறேன். நான்காவதாக பேசிய பேச்சாளர் தேஜாஸ்ரீ. தேஜாஸ்ரீ உட்காரணுமா, ரொம்ப நல்லா பேசுறீங்க. 2 குறைகள் ரொம்ப பேசல. ஒன்று, பேசுகிற போது அது இயல்பாக பேசுகிற ஒரு பேச்சாக நிகழ வேண்டும். உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் ஒப்பிக்கிற பாணி தென்பட்டது. உண்மையில் இந்த 6 பேருமே படித்து மனதில் வாங்கி வந்து ஒப்பித்தவர்கள் தான். அப்படி வீட்டில் தயார் செய்யாவிட்டால் வந்து பேச முடியாது. ஆனால் ஒப்பிக்கிறோம் என்கிற உணர்வு வராமல் இயல்பாக பேசுகிற மாதிரி பேச தெரிய வேண்டும். நீங்கள் அந்த பாணியை மாற்றிக்கொள்ள வேண்டும். 1. 2, நீங்கள் பேசுகிற போது ஆங்காங்கே தடுமாற்றம் தென்பட்டது. தடுமாற்றம் இல்லாமல் பேசியிருந்தால் அந்த பேச்சினுடைய தரம் இன்னும் கூடியிருக்கும். 5வது பேச்சாளர் யோகேஸ்வரி, மிகச்சிறப்பாக பேசிய ஒரு சகோதரி. உட்கார்ந்தமா, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்பதை சரியாக சொல்ல தயங்கி துச்சகத்து என்று அந்த வார்த்தையை தவறாக உச்சரித்த ஒரு குறை தென்பட்டது. ஆனால் உங்களுடைய பேச்சில் எனக்கு மிக மிக பிடித்த ஒரு அம்சம் என்பது வ.உ.சியை பற்றி நீங்கள் குறிப்பிட்டது. பாரதியாருடைய சமகாலத்தில் வாழ்ந்த வ.உ.சி அற்புதமான ஒரு தேசியவாதியாக, சுதந்திர போராட்ட வீரராக இருந்தார். ஸ்ரீ அரவிந்தர் வ.உ.சியை பற்றி சொல்கிற பொழுது அவர் ஒரு கூட்டத்தில் பார்க்க விரும்பி அவர் எங்கே என்று கேட்ட பொழுது, எங்கே என் பிள்ளை என்று கேட்டார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்பதை முன்னிறுத்தி அண்மையில் வாலேஸ்வரன் என்கிற ஒரு முதியவர் இறந்ததை பற்றி பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கும். அந்த வாலேஸ்வரன் என்பவர் வ.உ.சியினுடைய புதல்வர். அவருக்கு ஏன் வாலேஸ்வரன் என்று பெயர் வந்தது தெரியுமா? பாரதியின் நெருங்கிய நண்பராக இருந்த வ.உ.சி சிறைப்பட்டார். சிறையிலிருந்து விடுதலையானார். விடுதலையான போது மிக்க மக்கள் திரள் வந்து அவரை வரவேற்கும் என்று அவர் கனவு கண்டிருந்தார். அப்படியெல்லாம் அதிகம் யாரும் வரவில்லை. அவர் ஒரு வழக்கறிஞர். அதற்கான சான்றிதழை ஆங்கிலேய அரசு கைப்பற்றி வைத்துக் கொண்டிருந்தது. அந்த சான்றிதழ் இல்லாததால் அவரால் வழக்கறிஞர் பணி செய்ய முடியவில்லை. பாரதியார் உட்பட எத்தனையோ பேர் அந்த சான்றிதழை பெற போராடினார்கள். அது கிட்டவில்லை. ஆனால் உண்மையான நிலவரத்தை உணர்ந்து வாலேஸ் என்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி வ.உ.சிக்கான அந்த வழக்கறிஞர் சான்றிதழை திரும்பவும் மீட்டு பெற்று தந்தார். அதுவரை மண்ணெண்ணெய் கடை வைத்தும் காய்கறி கடை வைத்தும் வாழ்ந்த வ.உ.சி அதற்கு பிறகு மறுபடியும் வழக்கறிஞர் ஆனார். தனக்கு அதை மீட்டு தந்த வாலேஸ் என்கிற ஆங்கிலேயரின் நினைவாக அதன் பிறகு பிறந்த தன்னுடைய மகனுக்கு அவர் வாலேஸ்வரன் என்று பெயர் வைத்தார். அந்த வாலேஸ்வரன் தான் 2 தினங்களுக்கு முன்னால் காலமானார். அதுதான் பத்திரிகை செய்தி. அடுத்து 6வதாக பேசிய தீபன். தீபன் மிக சிறப்பாக பேசினீர்கள். உச்சரிப்பில் உங்களுக்கும் தடுமாற்றம் இருந்தது. உட்காருங்க. ஒரு குறுகிய காலத்தில் நம்ம பேசுவோம். 5 மணித்துளி. இந்த 5 மணித்துளியில இங்க இருக்கிற அத்தனை பேர் மனசையும் அள்ளி பேக்கெட் போட்டுட்டு போயாங்க. கூடவே வந்திருக்கிற பிரமுகர்களையும் தவறு. அப்படியானால் அந்த 5 மணித்துளிகளில் ஒவ்வொரு கணமும் முக்கியமானது. அந்த கணத்தை நடுவரை பற்றி புகழ்ந்து பேசுவது, பிரமுகர்களை பற்றி பாராட்டி பேசுவது என்று வீணாக கூடாது. அரை மணி 3/4 மணி பேசினால் இதெல்லாம் செய்யலாம். 5 நிமிடத்தில் உங்களுக்கு கருத்துக்கள், அதை சொல்கிற நேரத்தில் ஒரு கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கலாம். அந்த பாணி தேவையில்லை என்பது என்னுடைய அறிவுறுத்தல். உங்களுடைய பேச்சின் சிறப்புகள் 2. 1, நீங்கள் ஒரு ஆண்மகனாக இருந்தும் கூட பாரதியார்
பாரதியாருடைய பெண்ணியத்தை மிகச் சிறப்பாக பேசினீர்கள். அந்த வகையில் என்னுடைய மனதை பெரிதும் கவர்ந்த பேச்சு உங்களுடைய. பாரதியார் ஒரு மகாகவி. மகாகவி என்றால் காலந்தோறும் வருகிற அந்த சமுதாயத்திற்கு தகுந்தபடி அந்த மகாகவியின் வார்த்தைகள் புதிய புதிய பொருள்களை கொடுத்து கொண்டே இருக்கும். ஜெயகாந்தனும் நானும் ஒரு மேடை அமர்ந்து பாரதி விழாவில் பேசுவதற்காக போயிருந்தோம். என் பேச்சு இயல்பான பேச்சு முடிந்து விட்டது. ஜெயகாந்தன் பேச்சை கேட்பதற்காக மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு கூடியிருந்தார்கள். ஜெயகாந்தன் நல்ல ஒரு திட்டத்தில் மனதில் யோசித்துக் கொண்டு வந்திருந்தார். அவர் சொன்னார், மாதர்தம்மை இழிசிக்கும் படகையை கொளுத்துவோம் என்று சொன்னார் பாரதி. மாதரை நாம ஈடு செய்கிறோம், ஆண்கள் அணிமணிகள் புனைவது உண்டா, கவசி குண்டல்களை எல்லாம் நாம் திறந்து விட்டோமே, ஆனால் பெண்கள் நகைக்கடை நடந்து போவதை போலல்லவா போகிறார்கள், எண்ணற்ற அணிமணிகளை புனைந்தல்லவா போகிறார்கள். அதனால்தான் பாரதி சொன்னார், மாதர் தம்மை ஈடு செய்யும் கடமையை கொளுத்துவோம் என்று ஒரு சின்ன இடைவெளியின் மூலம் அதற்கு ஒரு புதிய அர்த்த பரிமாணத்தை கொண்டு வந்தார். பாரதியுடைய முக்கியமான பல கோட்பாடுகளில் மிக மிக முக்கியமானது அந்த பெண் முன்னேற்றம், பெண் விடுதலை என்பது. நம்முடைய முதல்வர் கூட இந்த பேசுகிற போது அதையெல்லாம் எடுத்து சொன்னார். அந்த வகையில் மிகுந்த பாராட்டக்கூடியவர்கள். அதோடு ஒரு பேச்சாளர் பேசுகிற பொழுது சமகால உணர்வோடு பேச வேண்டும். தொல்காப்பியத்திலிருந்து நன்னூலிலிருந்து மேற்கோள் காட்டக்கூடாது என்பதல்ல, இன்றைய விஷயங்களை சொல்ல வேண்டும். அந்த வகையில் வயநாடு பற்றி நீங்கள் சொன்னீர்கள், அது மிகுந்த கவனத்தை கவர்ந்தது. எனினும் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் போட்ட மதிப்பெண்கள் வரிசையில் இரண்டாவதாக உள்ள பரத் அவர்கள் முதல் பரிசு பெறுகிறார். என்னுடைய கண்ணோட்டத்தில் அவர்களுக்கு நான் 18 மதிப்பெண் கொடுத்திருக்கிறேன், 30-18. என்னுடைய கண்ணோட்டத்தில் இரண்டாம் பரிசு பெறுபவர் 6வதாக பேசிய திரு தீபன் அவர்கள். என்னுடைய கண்ணோட்டம் என்று சொன்னதால் மற்றவர்கள் கண்ணோட்டத்தில் அடுத்தவர்கள் தேர்வாகலாம். என் கண்ணோட்டத்தில் நான் மதிப்பெண் கொடுத்த வரிசையில் 3ஆம் பரிசு பெறுபவர் 5வதாக பேசிய யோகேஸ்வரி அவர்கள். இந்த பரிசு பெறாத மூவரான அஷ்னா கிறிஸ்டி, து மீனாட்சி, தேஜாஸ்ரீ மூவருக்கும் நான் சொல்ல விரும்புகிற விஷயம், மகாகவி பாரதியார் கூட ஒரு போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் பரிசு தான் பெற்றார். ஆனால் 2ஆம் பரிசு பெற்ற பாரதியாரைத்தான் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார். எனவே இதெல்லாம் அந்தந்த தருணத்தில் அமைக்கிற விஷயங்கள் தானே தவிர மற்றபடி இந்த மூவருக்கு இணையாக பல்வேறு விஷயங்கள் இவர்களை விட உச்சரிப்பெல்லாம் திருத்தத்தோடு பேசிய பெருமை அஷ்னா கிறிஸ்டி அவர்களுக்கும், து மீனாட்சி அவர்களுக்கும், தேஜாஸ்ரீ அவர்களுக்கும் உரியது. எனவே இது போட்டி என்பதால் வேறு வழியில்லாமல் மூவரை நான் தேர்ந்தெடுத்தேனே தவிர மற்றபடி இந்த 6 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துள்ளேன். பாரதியின் மற்ற மரியாதை கொண்டு பாரதிதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டு அந்த பெயரிலேயே தொடர்ந்து எழுதி வந்த கவிஞர் பாரதிதாசன் உங்களுக்கு தெரியும். அந்த பாரதிதாசனுக்கு உலக மகாகவி என்கிற பட்டம் வழங்கப்பட்டது. பாரதிதாசனின் அன்பர் ஒருவர் பாரதிதாசன் சொன்னார், உலக மகாகவி என்கிற பட்டம் உங்கள் குருநாதர் பாரதிக்கு கூட கிடைக்கவில்லை, உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னபொழுது அவர் கன்னத்தில் ஓங்கி அறைந்த பாரதிதாசன் சொன்னார், இந்த பட்டம் கிடைத்து விட்டதால் என் குருநாதரை விட நான் பெரிய ஆள் என்று நினைக்கிறீர்கள், அது தவறு. இன்றும் அவர்தான் பெரிய பெருமைக்குரியவர். இப்போது கூட பட்டம் அவருக்கு தான் போய் செல்கிறது. படித்துப்பார் என்ன வருகிறது, உலக மகாகவி பாரதி தாசன் என்றுதானே வருகிறது என்று இவர் சொன்னதாக பாரதிதாசன் வாழ்க்கை வரலாற்றில் ஒரு குறிப்பு வருகிறது. நேரம் குறைவு, நீங்களெல்லாம் உணவுண்ண போக வேண்டும். ஆனால் இது மாதிரியான ஒரு நல்ல
விழாவை நடத்தி வருங்காலத்தில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் உருவாக்குகிற இந்த திட்டமானது கொண்டாடத்தக்கது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற வானவில் பண்பாட்டு மையம், அதை சேர்ந்த சகோதரி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள், கிருஷ்ணா ஸ்வீட்ஸிலிருந்து இந்த விழாவிற்காக வருகை தந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய இனிய நண்பர் ஸ்ரீதர் அவர்கள், இங்கு பல்வேறு அலுவலர்களால் வர இல்லாததாலும் என்னுடைய உடன் பிறந்த சகோதரி சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்கள், இங்கு வந்துள்ள நண்பர் சுரேஷ் மாங்க உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் அனைவரையும் ஒரு முக்கியமான விஷயத்திற்காக நான் பாராட்ட விரும்புகிறேன். இளம் பேச்சாளர்கள் அருகில் வந்து பேசுகிற பொழுது நீங்கள் கூர்மையாக கவனித்து கேட்டு விசிலடிக்காமல் இருக்கிறீர்கள். முதல் பரிசு 2500. முதல் பரிசு 2500 ரூபாய். பேச்சு போட்டி முதல் பரிசு பெற்றவர் இரண்டாம் பரிசு 1500 ரூபாய். பேச்சு போட்டியில் இரண்டாம் பரிசு பெறுபவர் தீபன். மூன்றாம் பரிசு 1000 ரூபாய் லோகேஸ்வரி அவர்கள். கைத்தட்டி வாழ்த்துக்கள் தெரிவிக்க மாணவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து பங்கேற்ற மாணவர்கள் பேச்சு போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இனிப்போடு கூடிய சான்றிதழ் வழங்கப்படுகிறது. பங்கேற்றவர்களுக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களை கைத்தட்டி மகிழ்ச்சி வருகிறது. நம் கல்லூரியின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்களை வரவேற்கிறேன். நிறைவு பகுதியில் இருக்கிறோம். கல்வி தளம் அனைத்தும் பாரதி என்கின்ற இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த போது உரிய அனுமதியை வழங்கி ஆலோசனை கூறி வழிநடத்திய எங்கள் கல்லூரி இயக்குனர் மற்றும் செயலாளர் மரியாதைக்குரிய நவீன் பிரான்சிஸ் ஐயா அவர்களுக்கும், கல்லூரியினுடைய கல்வி இயக்குனர் மரியாதைக்குரிய பாத்திமா வசந்த் அம்மா அவர்களுக்கும், முதல்வர் முனைவர் ஆரோக்கிய கீதா ப்ரொஃபஸர் அம்மா அவர்களுக்கும், துணை முதல்வர் ஆனந்த பிரியா அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று இந்த நிகழ்வில் எங்களோடு ஒன்றிணைந்து நடத்தி கொடுத்த வானவில் பண்பாட்டு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அம்மா அவர்களுக்கும், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிர்வாகத்திற்கும் அதனுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய திரு முரளி ஐயா அவர்களுக்கும், இந்த இரண்டு அமைப்பிலிருந்தும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டவர்களுக்கும், அதனுடைய பங்குதாரர்கள் அனைவருக்கும், சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்த பேச்சாற்றலை சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாடக பேச்சாளர்
ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த பேராசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், ஒளிபொலி அமைப்பை செய்து கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணன் கமல் அவர்களுக்கும், ஒளிப்படம் எடுத்துக் கொடுத்த திரு ஜெயசீலன் அவர்களுக்கும், இதனை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற பணியை செய்கின்ற ஒளிப்பட கலைஞர் அவர்களுக்கும், இதுவரை அமைதியாக காத்திருந்த மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.